Hi dear friends and families, welcome to Craft Tamil channel. Channel subscribe பண்ணாம பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் மினியேச்சர் வெஜிடபிள்ஸ் தான் பண்ண போகிறோம். இது வந்து கிளே டால் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணது தான். நான் நேற்று வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் வந்து வேணும்னா வீடியோ நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் தான் நான் வந்து இப்போ பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம டொமேட்டோ பண்ணலாம். அதுக்கு வந்து டொமேட்டோ பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி பால் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக க்ரீன் கிளேவை வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு டொமேட்டோ மாதிரி இருக்கும். ஒரு சைட்லேருந்து பார்க்குறதுக்கு ஆப்பிள் மாதிரியும் இருக்கும். பட் நம்ம வந்து டொமேட்டோவாக தான் இதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டொமேட்டோ ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம கத்திரிக்காய் பண்ண போகிறோம், பிரிஞ்சால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பர்பிள் கலர் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் இந்த மாதிரி நீளமாக வந்து உருட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கும் இல்லையா அந்த காம்பு மாதிரி, அது வைக்கிறதுக்காக க்ரீன் கலர் கிளே எடுத்துகிட்டு அதையும் இந்த மாதிரி உருட்டிட்டு கீழே மட்டும் லைட்டாக தட்டையாக ரெடி பண்ணிவிட்டு அதை எடுத்து அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு லைட்டாக அப்படி இப்படி வந்து கொஞ்சம் சேர்த்து விடுங்க. அவ்வளோதான். சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு பிரிஞ்சால் மாதிரி ரெடி ஆகும். ஓகே, பார்க்குறதுக்கே வந்து க்யூட்டாக குட்டியாக இருக்குது. இப்போ இதையும் வச்சிடலாம். நான் இந்த மாதிரி நிறைய செஞ்சு வச்சுருக்கேன். நான் ஒன்று மட்டும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ நிறைய செஞ்சாலும் உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்க மாதிரி இருக்கும். அதனால ஒன்று மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். லாஸ்ட்டாக நான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து காமிக்கிறேன். அடுத்து வந்து கேரட் பண்ணுறோம். கேரட் வந்து ஈஸி தான். எல்லாமே ரெடி பண்ணுற எல்லா காய்கறியுமே ஈஸி தான். நான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் ரெடி பண்ணலை. ஏன்னா தேவையானது போதும், காய்கறின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு சிலதே போதும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தான் பண்ணுறேன். அதுவும் ஈஸியாக இருக்கிறது தான் பண்ணுறேன். கேரட் பண்ணியாச்சு. கேரட்டுக்கு மேலே வந்து லைட்டாக க்ரீன் கலர் வச்சுட்டு கேரட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு பண்ணுறது அதை விட ஈஸி. ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு அது கொஞ்சம் நீளமாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட பொட்டேட்டோவும் ரெடி ஆகிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் பீன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பீன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிளே எடுத்துகிட்டு நீளமாக உருட்டிக்கோங்க. நீளமாக அந்த ரோல் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 பீன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பீன்ஸ் இன்னும் கொஞ்சம் நீட்டபிளாக பண்ணலாம். நான் ஓரளவு வளைஞ்ச மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் அழகாக பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர் கிளே எடுத்துகிட்டு அதை வந்து இப்படி நீளமாக அந்த கேரட் எப்படி பண்ணமோ அதே மெத்தட் தான் இது வந்து முள்ளங்கி. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கேரட் அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட சைட்லையும் டெக்ஸ்சர் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளோட ஒயிட் கேரட்டும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ரெடி பண்ண போகிறோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து பார்க்குறதுக்கு பிங்க் கலரில் இருக்கும். பட் ஒரு மாதிரி டார்க் பிங்க் இருக்கும். ஸோ என்கிட்ட அந்த பிங்க் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து என்கிட்ட இருந்த பிங்க் கலர் யூஸ் பண்ணி சும்மா ரவுண்ட் மாதிரி பண்ணி மேலே அந்த பூண்டுக்கு இருக்கும்ல அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் ஒயிட் கிளே யூஸ் பண்ணி பூண்டு கூட பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சும்மா க்ரீன் கலர் கிளே எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீளமாக உருட்டி வச்சுட்டேன். முருங்கக்காய் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லெமன் பண்ண போகிறோம். லெமன் பண்ணுறதுமே வந்து ஒரு குட்டி பால் மாதிரி ரெடி பண்ணிங்கனாலே அது வந்து லெமன் மாதிரி தான் இருக்கும். எல்லோ கலர் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 9 காய்கறி கிட்ட செஞ்சுருக்கோம் நினைக்கிறேன். 9 டைப்பில் செஞ்சுருக்கோம். இன்னும் நிறைய காய்கறிஸ் இருக்குது. தேங்காய் பண்ணலாம், அதே மாதிரி பூண்டு பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய பண்ணலாம். நான் சும்மா கொஞ்சம் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஓகேவா? இன்னும் நிறைய வேணும்னா சொல்லுங்கள், நம்ம வேணால் பார்ட் 2 போடலாம். நான் வந்துட்டு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு சில காய்கறிஸ் வந்து செஞ்சு எடுத்தாச்சு. எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி நிறைய செஞ்சு வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ அது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ பேக்ரவுண்ட் கொஞ்சம் டல்லாக இருந்தனால நான் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் போட்டுட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறேன். டொமேட்டோ, அதுக்கப்புறம் பிரிஞ்சால், ஆனியன், லெமன் எல்லாமே நான் வந்து முன்னாடி நேற்றே வந்து செஞ்சு வச்சுட்டேன். நம்ம நேற்றே வந்து இந்த ஃபண்டாவ் பண்ணால அதுலேயே வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் இதை வந்து உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் திரும்பவும் எல்லாத்துலேயும் ஒன்று செஞ்சு உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம என்னென்னலாம் செஞ்சேன் அப்படிங்கிறத எடுத்து பார்க்கலாம். எத்தனை செஞ்சேன் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. சும்மா எனக்கு எவ்வளோ முடிஞ்சோ அவ்வளோ செஞ்சேன். நம்ம செஞ்சதுலேயே ரொம்ப ஈஸின்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோவும் அதே மாதிரி லெமனும் தான் ரொம்ப ஈஸி. மற்றதும் ஈஸி தான். பட் ஈஸியாக ரொம்ப டக்குன்னு செய்கிறது அப்படின்னா இது ரெண்டுமே நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம செஞ்ச எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஸோ இன்னும் நிறைய காய்கறி வேணும்னா செஞ்சு பாருங்கள். நம்ம நேற்று செஞ்ச அந்த ஃபண்டா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அதில் ட்ரை பண்ணுங்கள். நல்லா தான் வந்திருக்கு எனக்கு. ஸோ இந்த இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, குட்டி குட்டியாக வந்து அழகாக இருக்கான்னு சொல்லுங்கள். நேச்சராக ஒரு ஃபினிஷிங் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு நானே வந்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் வந்து உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய பேர் எனக்கு வந்து நிறைய கிராஃப்ட் செஞ்சு எனக்கு மெயில் பண்ணிகிட்டே இருக்கீங்க. செக் பண்ணுறதுக்கு சுத்தமாக எனக்கு டைமே இல்லை. வேறு எதுவுமே கிடையாது. 2 சேனலும் பார்க்கணும், ஒர்க்கும் பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பிஸி. வேறு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக உங்களோட மெயில் எல்லாத்தையும் நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். சீக்கிரமே பார்த்துட்டு நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஓகேங்க, இதெல்லாமே பார்க்குறதுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நம்ம கடையில் கிளே வாங்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. அதே மாதிரி ஃபண்டாக வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வீட்டில் எல்லாமே செஞ்சு நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, அது எல்லாத்துக்குமே நான் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அதில் தான் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை 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 பை.